ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேர்ஸ்டேவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன சமைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் கோதுமை தோசை தான் ஊற்றியிருந்தேன். உப்புமா தான் செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, டெய்லியும் உப்புமா, இட்லி, தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோதுமை தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் கோதுமை தோசைக்கு கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 தோசை ஊற்றி இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஈரோடு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கையோடவே லஞ்சும் சமைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கும் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற குழம்பு வச்சு சாப்பாடு வச்சிடலாம், இல்லைன்னா தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உப்பு பருப்பு ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு, கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் மட்டும், அதில் ஒரு 2 காய் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி காயெல்லாம் போட்டுட்டேன். அது போட்டு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்க போகிறேன். இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஈரோடு சைடில் பார்த்திங்கன்னா நான் யார் வீட்லேயுமே இந்த மாதிரி குழம்பு வச்சதை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் இந்த குழம்பு சாப்பிட்டதே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி குழம்பு நான் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு பருப்பு தாளித்தேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு பொடியுமே சேர்க்க மாட்டேன். வெங்காயம், வெறும் வரமிளகா, கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துக்குவேன். எப்பாச்சும் இருக்கும் ஜீரகம் ஒரு நாளைக்கு சேர்ப்பேன், இல்லைன்னா ஜீரகம் கூட நான் சேர்க்க மாட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு தாளித்து விட்ருவேன். உப்பு பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தக்காளி சேர்த்து செய்வாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தக்காளி சேர்த்து தான் உப்பு பருப்பு செய்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கும் பையனுக்கும் தக்காளி சேர்க்காமல் வச்சா தான் உப்பு பருப்பு பிடிக்கும். அதுக்கப்புறம் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளியும் அதுலேயே நான் நடுப்பக்கத்தை கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன். ரசத்துக்கு தக்காளி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பும் இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்குறேன். அதுவும் எண்ணெயிலே வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளிக்கு அப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது லேசாக அந்த பொடியில் நல்லா வதங்கி எடுத்துட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் அதில் கொஞ்சம் விட்டு நான் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மூடி வச்சு எடுத்தோம்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிருங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டில் நான் செஞ்சே பழகினேன். ஏன்னா எங்கள் மாமியார் இதை அடிக்கடி செய்வாங்க. திருநெல்வேலி சைடு தான் இந்த குழம்பு நான் செய்கிறத பார்த்துருக்கேன். நம்ம ஈரோடு சைடு செஞ்சதை நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஈரோடு சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குழம்பு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரசமும் தாளிச்சு விட்டேன். பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இல்லைனா ரசம் கண்டிப்பாக வேணும். புளிக்குழம்பு கூட ரசம் தேவையில்லை, ஆனால் பருப்பு வச்சா கண்டிப்பாக ரசம் தேவையில்லைங்களா, அதனால் அதுவும் வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, பருப்பு, ரசம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையும் செஞ்சாச்சு. கிச்சன் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் ஈரோடு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.